Welcome to Education Time in Tamil. CBSE Class 7th Science Chapter 6 Respiration in Organism. So இந்த சாப்டர்ல நம்ம இப்ப பிரீத்திங்ங்கற ஹெட்டிங்ல தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்ட்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டி 6.1ல நமக்கு என்ன கொடுத்தாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டி 6.2 and 6.3 இதுல நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் பார்ட் 4 வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தெரியும். ஓகே, சரி. இப்போ நம்ம பிரீத்திங்ங்கற ஹெட்டிங்ல இப்போ நமக்கு இன்னும் ரெண்டு क्वेश्चन வந்து நம்ம கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? would you like to find out your breathing rate? நீங்க வந்து உங்க பிரீத்திங் ரேட்டை வந்து தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்களா? பிரீத்திங் ரேட்னா என்ன அப்படிங்கிற டெஃபினேஷனை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்ட்ல நம்ம படிச்சோம் இல்லைங்களா? ஸோ அப்போ உங்களோட பிரீத்திங் ரேட்டை நீங்க தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா? Do you want to know whether it is constant or it's changed according to the requirement of oxygen by the body? உங்களோட பிரீத்திங் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாகவே இருக்குதா? அதாவது உங்களுடைய பிரீத்திங் வந்து கான்ஸ்டண்ட்டாகவே இருக்குதா, இல்லை அப்பப்போ சேஞ்ச் ஆகுதா? எதை பொறுத்து சேஞ்ச் ஆகுது? ஆக்சிஜன் தேவையை பொறுத்து உங்களோட பிரீத்திங் ரேட் சேஞ்ச் ஆகுதா? இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு தான் நம்ம இந்த ஆக்டிவிட்டி செய்ய போகிறோம். ஓகேங்களா? பிரீத்திங் ரேட்னா என்ன, அதை நம்ம எப்படி கவுண்ட் பண்ணுறது, இதை வந்து நம்ம போன தடவை வீடியோவில் பார்த்தோம். இப்போ நம்மளுடைய பிரீத்திங் ரேட்டை நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரி, ஆக்டிவிட்டி 6.2 ஜென்ரலி வி ஆர் நாட் அவேர் தட் வி ஆர் பிரீத்திங். அதாவது ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ப்ரீத் பண்ணிட்டு இருக்கோமா, எத்தனை தடவை நம்ம வந்து ஆக்சிஜனை வந்து உள்ளே இழுத்தோம், எத்தனை தடவை நம்ம வெளியில் விட்டோம் கார்பன் டை ஆக்சைடை, இப்படிலாம் நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? நம்ம ப்ரீத் பண்ணுறத பற்றி யோசிக்கவே மாட்டோம் இல்லை. ஏன்னா அது தானாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. நம்ம வந்து ப்ரீத் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம வந்து இல்லை நம்ம ப்ரீத் பண்ணணும் அப்படின்லாம் நம்ம யோசிச்சு எதுவுமே பண்ணுறதில்ல இல்லைங்களா? சரி, ஹவவர் இஃப் யூ ட்ரை யூ கேன் கவுண்ட் யுவர் ரேட் ஆஃப் ப்ரீத்திங். நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? உங்களுடைய ப்ரீத்திங் ரேட் எப்படி அப்படிங்கிறது கவுண்ட் பண்ணி பார்க்கலாமா? சரி, ப்ரீத் இன் அண்ட் அவுட் நார்மலி. நார்மலாக ப்ரீத் பண்ணுறது வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நார்மலாகவே நீங்களாம் அந்த வேகமாக இழுத்து வேகமாக விடுறது, வேகமாக செய்கிறது அதெல்லாம் வேணாம். நார்மலாக நம்ம எப்படி வந்து ப்ரீத் பண்ணிட்டு இருக்கோமோ அதை வச்சு ஓரளவுக்கு நம்மளால் கெஸ் பண்ணி கவுண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, ஃபைண்ட் அவுட் ஹவு மெனி டைம்ஸ் யூ ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட் இன் அ மினிட். ஒரு நிமிஷத்தில் உங்கள் கையில் வாட்ச் கட்டிக்கோங்க. ஒரு நிமிஷத்தில் நம்ம எவ்வளோ நேரம் வந்து ஆக்சிஜன் எடுத்திருக்கோம், எவ்வளோ நேரம் கார்பன் டை ஆக்சைடை வெளில விட்டுருக்கோம் அப்படிங்கிறதான் கொஞ்சம் கவுண்ட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஜென்ரலாக நம்ம யோசிச்செல்லாம் பண்ணுறதில்ல. யோசிச்சு நம்ம ஆக்சிஜன் இழுக்கணும், கார்பன் டை ஆக்சைடு வெளில விடணும் அப்படிலாம் நம்ம எதுவும் பண்ணுறதில்ல. ஆனால் அது நடந்துகிட்டு இருக்கு, தானாகவே நடந்துட்டு இருக்கு. அப்போ நம்மளுடைய பிரீத்திங் ரேட் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். Did you inhale the same number of time as you exhale? அதாவது இதே மாதிரி நம்ம வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம் வந்து நம்ம வந்து உள்ளே இழுத்தோம், அதே நம்பர் ஆஃப் டைம் தான் நம்ம வெளியில் வந்து விட்டோமா அப்படிங்கிறதுலாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? நம்மளால வந்து கவுண்ட் பண்ணி சொல்ல முடியுமா? நவ் கவுண்ட் யுவர் பிரீத்திங் ரேட். இதைத்தான் பிரீத்திங் ரேட்னு சொல்லுவோம். அப்போ இதை நீங்கள் கவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் பிரீத்திங் ரேட். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் பிரீத் அண்ட் மினிட் ஆஃப்டர் பிரிஸ்க் வாக் அண்ட் ஆஃப்டர் ரன்னிங். இதையே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நார்மலாக நம்ம கவுண்ட் பண்ணோமா, கையில் ரிஸ்ட் வாட்ச் கட்டிட்டு நார்மலாக நம்ம எவ்வளோ நேரம் ப்ரீத் பண்ணுறோம், எவ்வளோ நேரம் ப்ரீத் வந்து அதாவது ஏரை எடுத்துக்கிறோம், ஏரை வெளில வரும் அப்படின்னு கவுண்ட் பண்ணோமா. இதையே நீங்கள் ரன்னிங் பண்ணும்போது இல்லை வாக்கிங் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து யோசித்து கவுண்ட் பண்ணி பாருங்கள் அப்போ எப்படி இருக்குது அப்படின்னு. ஓகேங்களா? ரெக்கார்ட் யுவர் பிரீத்திங் ரேட் as soon as you finish and also after complete rest. அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரெக்கார்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி கீழே பாருங்கள், ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். டேப்லெட் யுவர் ஃபைண்டிங் அண்ட் கம்பேர் யுவர் பிரீத்திங் ரேட் அண்டர் டிஃப்ரெண்ட் கண்டிஷன் வித் தோஸ் ஆஃப் யுவர் கிளாஸ்மேட்ஸ். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்டிஷனில் உங்களுக்கு மட்டும் இல்லை, ஒரு 4-5 பேரோட கம்பேர் பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குதா, டிஃப்ரெண்ட் ஆகுதா? எல்லாரும் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துக்கோங்க. சேர்ந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், நார்மலாக நம்ம உட்காந்துருக்கும் போது நம்ம ஒரு மினிட்டுக்கு எவ்வளோ நம்ம ப்ரீத் பண்ணுறோம், வேகமாக நடந்து போய் நம்ம எவ்வளோ ப்ரீத் பண்ணுறோம், அதே மாதிரி வேகமாக ஓடும் பொழுது நம்ம எப்படி ப்ரீத் பண்ணுறோம், இது வந்து எல்லாரோடையும் கம்பேர் பண்ணி எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு டேப்லெட் காலம் போட்டு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சு பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்குவோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க இல்லையா, நேம் ஆஃப் த கிளாஸ்மேட், ஒரு 4 பேர் சேர்ந்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நார்மலாக இருக்கும்போது உங்களுக்கு ப்ரீத்திங் ரேட் என்ன இருக்குது, இது வந்து ஃபர்ஸ்ட் இதில் இருக்குது. ஓகேங்களா? செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த பிரிஸ்க் வாக் டு 10 minutes 10 நிமிஷம் நீங்கள் நடந்துட்டு அப்போ உங்களுக்கு ப்ரீத்திங் ரேட் எப்படி இருக்குது அப்படிங்கிற செக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆஃப்டர் ரன்னிங் ஃபாஸ்ட்
100 மீட்டர் தூரம் வந்து ஓடிட்டு வந்துட்டு அப்போ நீங்கள் எப்படி ப்ரீத் பண்ணுறீங்க அப்படின்னு ஓடிட்டு இருக்கும்போது நம்ம கவுண்ட் பண்ண முடியாது இல்லைங்களா. ஓடிட்டு வந்துட்டு நம்ம எப்படி ப்ரீத் பண்ணுறோம் அப்படின்னு ரெஸ்ட் எடுத்துகிட்டு பண்ணணும் ஓகேங்களா. அட் ரெஸ்ட் பொசிஷனில் நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணணும் ஓகேங்களா. சரி, இப்படி நீங்கள் கவுண்ட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் எப்படி ஒரே மாதிரி இருக்குதா இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லுங்கள். இதை நம்ம வந்து பார்த்தாலே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். எப்படி இருக்கும், எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இருக்கும் இருக்காது, எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். From the above activity, you must have realized that whenever the person need extra energy, அதாவது சில நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டியிலேருந்து ஒவ்வொருத்தருக்கு எக்ஸ்ட்ரா வந்து சில நேரங்களில் எனர்ஜி தேவைப்படுது. He or she breathe faster. As the result, more oxygen is supplied to our cells. இந்த மாதிரி ஏன் எக்ஸ்ட்ரா எனர்ஜி சில நேரங்களில் நமக்கு தேவைப்படுது. வேகமாக நம்ம வந்து சாதாரணமாக ரெஸ்ட்டில் இருக்கிறத விட வேகமாக நடந்துட்டு வந்தாலோ இல்லை நம்ம வந்து வேகமாக ஓடிட்டு வரும்பொழுதோ நமக்கு வந்து அதிகமாக ப்ரீத் பண்ணுவோம் இல்லைங்களா. அந்த லெசனே ஸ்டார்டிங்கே அதுதான், நம்ம அதிகமாக ப்ரீத் பண்ணுவோம். ஏன் அந்த அதிகமாக ப்ரீத் பண்ணுறோம், நமக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி தேவைப்படுது, அதனால நம்ம வந்து அதிகமாக ப்ரீத் பண்ணுறோம். அதிகமான ஆக்சிஜன் செல்லுக்கு போகணும், செல்லுன்னு நமக்கு அதிகமான எனர்ஜியை வந்து நம்ம கொடுக்கணும் ஓகேங்களா. அப்போ அதிகமான எனர்ஜி தேவைப்படுது, அதனால நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்ட்ரா ப்ரீத் பண்ணுறோம். இட் ஸ்பீட் அப் த பிரேக் டவுன் ஆஃப் ஃபுட் அண்ட் மோர் எனர்ஜி இஸ் ரிலீஸ். ஏன் எக்ஸ்ட்ரா ஆக்சிஜன் தேவைப்படுது, அதிகமாக எனர்ஜி போனால் தான் நம்ம செல்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபுட்டை வந்து பிரேக் பண்ணும் ஓகேங்களா. பிரேக் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும் ஓகேவா. சரி, அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், வாக்கிங் போங்க, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்லில் உள்ள அந்த குளுக்கோஸ் எல்லாம் எனர்ஜியாக நல்லா கன்வெர்ட் ஆகும், நம்ம நல்லா ஆக்டிவாக இருப்போம், நிறைய ஆக்சிஜன் நமக்கு தேவைப்படும், இப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ இதுதான் காரணம் ஓகேவா. அப்போ வாக்கிங் போகும்பொழுதும் ரன்னிங் பண்ணும்பொழுதும் அதிகமாக நம்ம ப்ரீத் பண்ணுறோம். ஏன்னா நார்மலாக இருக்கிறத விட அதுக்கு அதிகமான எனர்ஜி வந்து நமக்கு தேவைப்படுது. அந்த அதிகமான எனர்ஜி தேவைப்படுறதுக்காக அந்த அதிகமான எனர்ஜியை நம்ம எடுத்துக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அதிகமாக ப்ரீத் பண்ணுறோம். அது மூலமாக என்ன ஆகுது, அதிகமான ஆக்சிஜன் நம்ம செல்லுக்கு போகுது, அது வந்து நம்ம ஃபுட்டை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது ஓகேங்களா. சரி, இதை வச்சு நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ரிசர்ச் பண்ண இந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க நம்ம ஸ்கூல் புக்கில். இதை வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ரிசர்ச் பண்ணி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ செஞ்ச மாதிரியே அவங்களும் ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. And an average an adult human being at rest breathe in and out 15 to 18 டைம்ஸ் இன் அ மினிட். ஒரு நிமிஷத்துக்கு சாதாரணமாக ஆவரேஜாக ஒரு நல்லா இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய அந்த ப்ரீத்திங் ரேட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 15லேருந்து 18 டைம்ஸ் ஓகேங்களா. 15லேருந்து 18 ஒரு நிமிஷத்துக்கு 15லேருந்து 18 டைம் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, காற்றை எடுத்துக்குவாங்க, வெளியில் விடுவாங்க ஓகேங்களா. சரி, டூரிங் ஹெவி எக்ஸசைஸ், ஹெவியாக எக்ஸசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதே அந்த நார்மலாக கூடிய ஒரு அடல்ட் வந்து ஹெவியாக எக்ஸசைஸ் பண்ணுறாங்கன்னா இந்த ப்ரீத்திங் ரேட் கேன் இன்க்ரீஸ் அப் டு 25 டைம்ஸ் பர் மினிட். அதே எவ்வளோ ஆகும், 25 டைம்ஸாக ஒரு நிமிஷத்துக்கு 25 தடவையாக மாறும், அதிகமாகும் ஓகேங்களா. எப்படி ஹெவியாக எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது அதிகமாகும், ஏன்னா அவங்களுக்கு அதிகமான ஆக்சிஜன் தேவைப்படுது, அதனால பிரீத்திங் ரேட்டு அதிகமாகும். while we exercise not only do we breathe fast, we also take deep breath and this inhale and oxygen. ஸோ இந்த எக்ஸசைஸ் மட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீத் பண்ணுறது ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது டீப் ப்ரீத்திங், நம்ம வந்து ரொம்ப ஆழமாக ப்ரீத் பண்ணும்போது நம்ம வந்து மோர் ஆக்சிஜன் நமக்கு வந்து கிடைக்குது ஓகேங்களா. சரி, does this explain why do we feel hungry after the physical activity? சரி, இதெல்லாம் இருக்கட்டும், நம்ம ப்ரீத் பண்ணுறோம், அதிகமாக ஆக்சிஜன்லாம் எடுத்துக்கிறோம், அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்பொழுதோ இல்லை நம்ம நல்லா விளையாண்டுட்டு வரும்பொழுதோ நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பசிக்கும். ஏன் அதிகமாக பசிக்குது நமக்கு அந்த டைமில் அப்படிங்கிறத யோசிச்சு சொல்லுங்கள். சாதாரண கான்செப்ட் தான், நம்ம இது வந்து நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தோம்னா சீக்கிரமாக சொல்லிடலாம் ஓகேங்களா. 2 லைனில் நீங்கள் சொல்லிடலாம் ஓகே. ஸோ அதனால் ஏன் வந்து நமக்கு வந்து அதிகமாக பசிக்குது, நம்ம அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணும்போது ஏன் நமக்கு அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி, விளையாண்டுட்டு வந்தாலும் சரி, ஓடிட்டு வந்தாலும் சரி, அதிகமாக நமக்கு பசிக்கும், ஏன் பசிக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஓகேங்களா. சரி, இது உங்களுக்கான கேள்வி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா when you feel drowsy, does your breathing rate slow down? Does your body receive sufficient oxygen? அதாவது நீங்கள் வந்து இப்படி தூக்கமாக வர மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ரீத்திங் ரேட் வந்து ஸ்லோவாக இருக்குமா? டஸ் யுவர் ப்ரீத்திங் ரேட் ஸ்லோ? அதாவது நீங்கள் தூங்க போகிற டைமில் தூக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம ப்ரீத்திங் ரேட் ஸ்லோவாக இருக்குமா? நம்ம தூங்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ப்ரீத்திங் ரேட் ஸ்லோவாக இருக்குமா? Do your body receive sufficient oxygen? Sorry, does your body receive sufficient oxygen? உங்களோட பாடிக்கு தேவையான அளவு ஆக்சிஜன் கிடைக்குதா?
ஓகேங்களா. உங்களுக்கு போதுமான அளவு ஆக்சிஜன் வந்து கிடைக்குது அந்த டைமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி 6.3 இது நமக்கு செய்ய கொடுத்துருக்காங்க. இதற்கு நான் ஒரு சில படங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக நம்ம இதுவரை என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறத வச்சு நம்மளே கண்டுபிடிச்சிக்கணும். திஸ் வேரியஸ் ஆக்டிவிட்டி கேரிட் அவுட் பை த பர்சன் டூரிங் த நார்மல் டே. அதாவது நார்மல் டேல ஒரு பர்சன் செய்யக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நோட் பண்ணுங்க. ஓகேங்களா. இந்த படத்தில் கொடுத்துருக்கிறது மட்டும் இல்லை, நம்ம செய்கிற ஆக்டிவிட்டியே ஒரு முக்கியமான ஒரு 4-5 ஆக்டிவிட்டியை நோட் பண்ணுங்க. நோட் பண்ணிட்டு கேன் யூ சே இன் விச் ஆக்டிவிட்டி த ரேட் ஆஃப் பிரீத்திங் வில் பி த ஸ்லோவஸ்ட் அண்ட் இன் விச் இட் வில் பி த ஃபாஸ்டஸ்ட். இந்த ஆக்டிவிட்டியில் எந்த டைமில் நீங்கள் அதிகமாக ப்ரீத் பண்ணுறீங்க, இல்லை எந்த டைமில் நீங்கள் ஸ்லோவாக ப்ரீத் பண்ணுறீங்க அப்படிங்கிறத உங்களால் நோட் பண்ண முடியுமா? ஓகேவா. ஏன்னா நம்ம தானே ஆக்டிவிட்டி செய்யணும், நமக்கே தெரியும்ல நம்ம ப்ரீத்திங் ரேட்டை. ஒரு நாள் நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேவா. சரி. as I number 2 the picture in the order of increasing rate of breathing according to your experience. நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம செய்யும்போது ஆக்டிவிட்டியில் என்னென்னலாம் பண்ணும்போது நம்ம அதிகமாக ப்ரீத் பண்ணணும், என்ன பண்ணும்போது நம்ம ஸ்லோவாக ப்ரீத் பண்ணணும், இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த படத்தில் கொடுத்துருக்கதெல்லாம் வச்சு நம்ம நோட் பண்ண சொல்கிறாங்க. எப்படி அசெண்டிங் ஆர்டர், எந்த ஆர்டர் நோட் பண்ண சொல்கிறாங்க? அசைன் நம்பர் த பிக்சர் இந்த ஆர்டர் டு இன்க்ரீசிங் ரேட் கம்மியானதுலேருந்து நமக்கு அதிகமாக போகிற மாதிரி. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நோட் பண்ண சொல்கிறாங்க. சரி, என்னோட ஆக்டிவிட்டீஸை பொறுத்தவரைக்கும் என்னோட ஐடியா படி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் கரெக்டாக சொல்கிறேன், நான் ஆர்டர் கரெக்டாங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா. சரி, இப்போ ஃபஸ்ட்டு ரொம்ப கம்மியான பிரீத்திங் ரேட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீப் பண்ணும் பொழுது. ஓகேங்களா. இந்த படம் வச்சுக்குவோம். ஓகேங்களா. இது ஃபஸ்ட்டு. ஓகே. செகண்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படிக்கும்போது. ஓகேங்களா. படிக்கும்போது ஏன்னா நம்ம சிம்பிளாக உட்காந்துட்டு நம்ம அதிகமாக வாய் விட்டு படித்தா கூட நமக்கு எவ்வளோ ஆகும், உட்காந்துருக்கோம், ரெஸ்ட்டில் தானே இருக்கும். அதனால செகண்ட் டைம் ரெண்டாவது தடவை கொஞ்சம் அதிகமாக ப்ரீத் பண்ணுறது இது படிக்கும்பொழுது. சரி. தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க துணி துவைச்சிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அப்போ. ஓகேங்களா. அது தேர்டு ஏன்னா அவங்க ரெஸ்ட்டில் தான் இருக்காங்க, இருந்தாலும் நம்ம ஹெவியான கொஞ்சம் ஒர்க் பண்ணுறோம். ஏன்னா ரெஸ்ட்டில் நம்ம பாடி ரெஸ்ட்டில் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், துணி துவைக்கும் போது கொஞ்சம் ஹெவியாக நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இது தேர்டு. ஃபோர்த்து எதை வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வாக் பண்ணுறாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வாக் பண்ணும்பொழுது இதை விட கொஞ்சம் நமக்கு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஏன்னா நம்ம பாடி ஃபுல்லாக மூவ்மெண்ட்டில் இருக்குது அப்படிங்கும்போது கொஞ்சம் நம்ம பிரீத் ரேட் அதிகமாக தான் இருக்கும். இதை 4ல் வச்சுக்கலாம். 5 பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏணியில் மேலே ஏறுறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் ரிஸ்க்கான கொஞ்சம் வேலை தான். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, ஏறும்பொழுது கொஞ்சம் நமக்கு பிரீத்திங் ரேட் அதிகமாக இருக்கும். இந்த பொண்ணு டான்ஸ் பண்ணுறாங்களா இல்லை ப்ளே பண்ணுறாங்களான்னு தெரியல, விளையாடுறாங்களான்னு தெரியல. பட் ஆனால் இவங்களுடைய மூமெண்ட்டை பார்க்கும்பொழுது எல்லாத்தையும் விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகேவா. அதை 6ன்னு வச்சுக்கலாமா. சரி. என்னுடைய நாலேஜை பொறுத்தவரும் நான் செஞ்ச ஆக்டிவிட்டீஸை வச்சு நான் இதை போட்டிருக்கேன். இது கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா. சரி, இவ்வளோதான். சிம்பிளாக ஆக்டிவிட்டி தான். நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், ப்ரீத்திங் ரேட்டை நம்ம எப்படி நோட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா. ஒன்று. இன்னொன்று எல்லா டைமும் நம்ம ப்ரீத்திங் ரேட் ஒரே மாதிரி இருக்குதா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா. ரெண்டாவது. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான அளவுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்சிஜன் நம்ம எடுத்துக்கிறோமா, ஆக்சிஜன் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது நம்ம பாடியிலேருந்து, அதிகமாக நம்ம ஃபுட்டை எடுத்துக்கிறோம். சரி, இதெல்லாம் நமக்கு எதுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி செய்யும் பொழுது தான் நம்மளுடைய பாடி நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறோம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா. ஸோ நிறைய யோகாலாம் பண்ணும்போது சொல்லுவாங்க ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், இதெல்லாம் எக்ஸசைஸ்லாம் பண்ணுவோம் இல்லை. ஏன் அதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமான ஆக்சிஜன் போச்சு அப்படின்னா நம்ம நல்லா ஆக்டிவாக இருப்போம். ஓகேங்களா. நிறைய நம்மளால் படிக்க முடியும், நல்லா நம்மளால் ஆக்டிவாக இருக்க முடியும். ஓகே. சரி, அதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீழே ஒரு சின்ன படம் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ இந்த படத்தில் இந்த பொண்ணு ஒரு கேள்வி கேட்குறா. என்ன, வாண்ட் டு நோ வை வி யான் வென் வி ஆர் ஸ்லீப் ஆர் ட்ரௌசி. நம்ம தூக்கமாக வரும்பொழுதோ இல்லை ஒரு மாதிரி இருக்குது, அதாவது டயர்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணும்பொழுதோ நம்ம ஏன் கொட்டாய் விடுறோம், எதனால் கொட்டாய் விடுறோம்? இதுக்கு யாருக்காவது ஆன்சர் தெரியுமா? ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் இதை பற்றி நம்ம ஆன்சர் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ இதை சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.